نحمده ونصلي على عبده الكريم ما بعد. அல்லாஹ்வின் பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் அனைவர்களே மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தையும் வழிபடுத்தி மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயிர்ந்து அல்லாஹுவால் தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம் மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலங்குகள் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களாக அஹ்லு பைத்துகள் என்று சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய இரத்தமும் உயர்ந்தது, அவர்களுடைய எல்லாமே உயர்ந்ததுதான். அவர்கள் பேச்சு உயர்ந்த பேச்சு, அவர்கள் பழக்க வழக்கங்கள் உயர்ந்த பழக்க வழக்கங்கள், அவருடைய ஞானம் அலாதியானது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுபோல கர்பலாவுடைய யுத்தத்தை பற்றியும் நாம் சொன்னோம். கர்பலாவிலே நியாயத்திற்கு மாற்றமான ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அந்த ஆட்சியை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் மற்றவர்களுக்கு இருந்ததோ இல்லையோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு இருந்தது. ஏன் அப்படிப்பட்ட துணிச்சல்? அந்த இரத்தத்துடைய பவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தம் அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு சூடானது அந்த இரத்தம் எல்லாம். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக ஆயிட்டாங்க, வாரிசு அப்படிங்கிறத மாத்திர நாம நம்ம ஊர்ல சொல்லும் போது அரசியலே வாரிசு உரிமையை நாம் எதிர்ப்போம். ஏன் நீங்க மட்டும்தான் பாட்டிக்கு வரணுமா, நீங்க மட்டும்தான் பதவிக்கு வரணுமா, இது பொது உடைமையாக ஆக்க மாட்டீர்களா என்று ஒரு குரல் ஆங்காங்கே வெடித்துக் கொண்டு இருக்கிறது. அது நியாயம்தான். ஆனால் இதே குரலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அவருடைய வம்சாவளிகளிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஏகோபிக்க முடிவு. இஸ்லாமிய சமூகம் நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா இமாம்களும், எல்லா பெரியவர்களும், எல்லா உலமாக்களும், பெருமக்களும், மார்க்க மேதைகளும் அதை ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தான் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். யார் உயர்ந்தவர்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். ஆட்சி அதிகாரமா அவர்கள் தான் தகுதி மிக்கவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லியிருக்கிறார்கள், குறைஷிகளுக்கு அவ்வளவு தகுதி தராதரம் இருக்கிறது. காரணம், அவருடைய உடலிலே அந்த இரத்தம் ஓடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் தான். அவருடைய மருமக பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட பிள்ளை அவர்கள். அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் வளர்ந்தார்கள் என்ற காரணத்திற்காக உயர்ந்தவர்கள் அல்ல. அந்த காரணம் மாத்திரம் அல்ல, அவர்கள் மிகப்பெரிய அறிவு ஜீவியாக இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்மி அலியின் பாபுஹா. கல்வி, ஞானம், அறிவு என்பதை ஒரு ஊராக வைத்தால் அந்த ஊருக்கு வரக்கூடிய தலை வாயில் வாசல் அலியாக இருக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னை அடைய வேண்டும் என்றால்
கல்வியை அடைய வேண்டும் என்றால், என்னுடைய கல்வியை ஒருவருக்கு தெரிய வேண்டும் என்றால் அவர் அலியின் வழியாகத்தான் வர வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள், லேசானவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமா சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் பெண்களின் தலைவி என்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாக இருந்தார்கள் என்ற தகுதி மாத்திரம், அது மட்டும் போதுமா என்று சிலர்களுடைய கேள்விகள் இருக்கிறது. இல்லை, அது மாத்திரமே பெரிய தகுதிதான். அது மாத்திரமே பெரிய தகுதிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உம்மத்துக்காகவே வாழ்ந்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தார்களும் உம்மத்துக்காகவே வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் பாத்திமா அம்மா அவர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கிறார்கள். பாத்திமாவை பெண் கேட்கலாம். அபூபக்கர் நாயகர் போய் சொல்றாங்க, நீங்க போய் உங்களுக்கு பொண்ணு கேளுங்களாங்கிறாங்க. எனக்கு வெக்கமா இருக்குது, என் பிள்ளைய ரசூலுல்லாஹ் நான் கட்டி கொடுத்துருக்கிறேன், அதே மாதிரி அது நான் எப்படி பாத்திமாவை போய் நான் கேட்க முடியும்? உமர் நாயகர் சொன்னார்கள், நீங்க போய் பொண்ணு கேளுங்களேன். இல்லை, வேண்டாம் வேண்டாம், நானும் கேட்க மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு, என் வயசு பெரிய வயசு, நான் போய் கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னா. இப்ப என்ன செய்வது? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வேண்டுமானால், ரசூலுல்லாஹ்வுடைய தம்பிதான், சின்ன அப்பா மகன் தான், அவர்களுக்கு வேண்டுமானால் கேட்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கிறது, என் மகள் பாத்திமாவை அலிக்கு கொடுக்க சொல்லி வந்திருக்கிறது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்களும் அதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தோம், நீங்களும் அதையே சொல்லிட்டீங்க. பாத்திமா அம்மாட்ட கேட்டாங்க, பாத்திமா உன்னை அலிக்கு கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், திருமணம் ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்னம்மா சொல்ற? அல்ஹம்துலில்லாஹ், தாங்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்படுகிறேன், ஆனால் மகரை நிர்ணயிப்பது நானாக இருப்பேன் என்று சொன்னார்கள் பாத்திமா. மகரை நிர்ணயிப்பது, மகர் இன்னைக்குதான் கடுமையா போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உள்ள நிலைமையில மோசம், அது வந்து பண்பாடா இந்தியா மாற்றமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில ஓடிக்கிட்டு இருக்குது. பாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மகரை நிர்ணயிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சொல்லின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் நான் அலியை மணந்து கொள்கிறேன், ஆனால் ஒன்று, எனக்கு மகர் தர வேண்டும், உங்க உம்மத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், அது எனக்கு மகனாக நீங்கள் தர வேண்டும் என்றார்கள். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா, பாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா. இதை விட உம்மத்துக்காக வேண்டி தன்னுடைய திருமணத்திலும் கூட, தன்னுடைய ஆசாபாசங்கள் இருந்தும் கூட உம்மத்துகள் காக்கப்பட வேண்டும், சுவனம் செல்ல வேண்டும் என்ற இப்படிப்பட்ட ஒரு சீமாட்டியை விட உலகத்திலே ஒரு நல்ல ஒரு மங்கையை யாராவது பார்த்திருக்க முடியுமா? அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் என்பதற்காக வேண்டி மாத்திரமல்ல, அவர்களே உயர்ந்தவர்கள். புரியுதுங்களா? அதே போலதான் அவர்களுடைய பிள்ளையும் உயர்ந்தவர்கள். ஹசன் நாயகம் குழந்தை பிறக்கிறது பாத்திமா அம்மாவுக்கு. எப்ப பிறகு தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகையிலே சஜிதாவிலே இருக்கிறார்கள். வயிற்று வலி, நேரம் நெருங்கி விட்டது, குழந்தை பிறப்பதற்குரிய நேரம் வந்து விட்டது, நல்ல தெரியுது, ஃபஜ்ருடைய பாங்கும் சொல்லிவிட்டது. தொழுவதா பிள்ளையை பெறுவதா? பிள்ளையை பெற்றால் தொழுகை கலாவாகி விடுமே, இன்று நேற்று சில நாட்களுக்கு தொழ முடியாமல் போய்விடுமே என்று கவலைப்படுகிறார்கள். குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ஃபஜ்ரை தொழுது விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஃபஜ்ரை தொழுகிறார்கள், சஜிதாவிலே கிடக்கிறார்கள், குழந்தை பிறக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சீரியலை எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? அவர்கள் வணக்கத்திலும் உயர்ந்தவர்கள் பாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். வாசலிலே அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அலி நாயகம் காவலாளியாக வாசல்ல நிற்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ரசூலுல்லாஹ் போய் பார்க்கணும், அனுமதி இல்ல போங்கன்ட்டா. அலி நாயகம் உமர் நாயகத்தை பார்த்தா அனுமதி இல்ல போங்கன்னு சொல்றாங்க. போயிட்டாங்க, ஒன் பதில் பேசல. சிறிது நேரம் திரும்பவும் வருகிறார்கள்.
நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார்கள். அனுமதி இல்லை, நீங்க போய்விடுங்கள் என்றார்கள். மூன்றாவது தடவையும் வருகிறார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார்கள். அனுமதி இல்லை, போய்விடுங்கள் என்றார்கள். இல்ல, என்ன காரணம்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் மூணாவது தடவையை கேட்கிறாங்க, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல, யாரையும் உள்ள வர விடாம பார்த்துக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் யாரையும் உள்ள வரவிட வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு என்று அலி நாயகம் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து திருப்பி போனாங்க. சரி அலி, எனக்கு ஒரு சந்தேகம், மலக்குமார்களோடு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எத்தனை மலக்கு இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். யோசிக்கவே இல்லை, பட்டுன்னு சொல்லிட்டாங்க. 360 மலக்குகள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! 360 மலக்குகள் எப்படி சொன்னாங்க பார்த்தாங்களா? எப்படி சொன்னாங்கன்னு தெரியலையே. வந்துட்டாங்க. அதற்கு பிறகு மலக்குமார்களோடு ஏற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாஷணை முடிந்து விட்ட பொழுது அலிநாயகமும் உமர் நாயகம் உள்ள வர்றாங்க. யார சொல்லலாம், உங்களை பார்க்க வந்தேன், இந்த அலி உள்ள உடல்ல, மூணாவது தடவையா கேட்டேன், நீங்க மலக்குமார்களோடு பேசிட்டு இருக்கிறதாக அவர் சொன்னாரு. அப்புறம் கேட்டேன், எத்தனை மலக்கு இருப்பாங்கன்னு கேட்டேன், 360 சொன்னாரு. எப்படி கரெக்டா சொன்னேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எப்படி கரெக்டா சொன்னேன்? எண்ணி பார்த்தியா? மலக்குகளை பார்த்தீர்களா? நமக்கு பெரிய ஆச்சரியம் அது. அப்ப அலிநாயகம் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், மொத்தம் அல்லாஹ்வுடைய நிஅமத்து 360 நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. 360 என்றால் ஒவ்வொரு நிஅமத்துக்கும் ஒவ்வொரு மலக்கு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் 360 நான் சொன்னேன்னாங்க. அறிவலும் ஜீவியானவர்கள் நாயகம் அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். ஆனாலும் தவறுகளை கண்டால் அது எந்த சமரசமும் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சமுடையவர்களாக வாழ்ந்தார்கள். நபிமார்களே அப்படித்தான். நபிமார்களுடைய ரத்தம் எல்லாம் சாதாரண ரத்தம் அல்ல. நபிமார்களுடைய ரத்தத்தை ஓட்டினார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு சமுதாயம் சபிக்கப்பட்டது. காரணம், நபியமார்களை அவர்கள் கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி யூத சமுதாயம் இழிவுபடுத்தப்பட்டது, கேவலப்படுத்தினார் நபிமார்களை. அதனால் நபிமார்களுடைய ரத்தம் சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்மத்துக்கு, போன வாரம் கொண்டு ஹதீஸ் சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ் கருணை செய்கிறான் என்றால் அந்த உம்மத்தை விட்டுட்டு அந்த நபியை சீக்கிரமாக கைப்பற்றிக் கொள்ளுவான். இது அந்த உம்மத்துக்கு ரஹ்மத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மனுஷனா சேட்டை பண்ணத்தான் செய்வான், மனிதனுடைய இயல்பு அது. நபி இருக்கும் பொழுது ஒரு தவறு நடந்தது என்றால் அது அல்லாஹ் தஆலா சும்மா விட மாட்டான், உடனே ஆயத்து இறங்கிவிடும். புரியுதுங்களா? நபிமார்கள் இருக்கும்போது நடந்தால் உடனே தண்டனை இறங்கிவிடும். அதனால் நபி போனதுக்கு பிறகு, நபியுடைய சட்டத்துக்கு பிறகு ஏதோ 1-2 தவறு செய்து விட்டாலும் நபிமார்களுடைய துவா இருக்கிறது. அந்த துவாவினால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நபிமார்கள் இருக்கும்போது தப்பு செய்யக்கூடாது. ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும், நான் ஹயாத்தோடு உங்களோடு வாழ்ந்தாலும் உங்களுக்கு நல்லது, நான் போனாலும் உங்களுக்கு நல்லது. நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், உங்களுக்கு நான் துஆ செய்து கொண்டே இருப்பேன். அருமையானவர்களே, நபிமார்களுடைய ரத்தம் உயர்வானது. நபிமார்களுடைய அறிவை, நபிமார்களுடைய ஞானத்தை, நபிமார்களுடைய கல்வியை தாங்கியவர்கள் இருக்கிறார்களே அந்த உலமாக்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்தது என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார். உலமாக்கள் ஈஸியா மோதிராதீங்க, அவங்களுடைய ரத்தம் இருக்கிறது விஷம் தோய்ந்தது. அதை சுபரிசாக வேற மாதிரியா சொல்லுவாங்க. ஒரு உலமாட்ட ஒரு ஆலிம்கிட்ட போய் மோதுறதும் விஷ பாம்புட்ட மோதுறதும் சமம்னு சொல்லுவாங்க. அதை வேற வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. விஷ பாம்புட்ட மோதுவதற்கு எப்படி பயப்படுவோமோ கருநாகத்திட்ட மோதுறதுக்கு, அதை போல உலமாக்கள் ஆலிம்கள்கிட்ட மோதுவதை பயந்து கொள்ளுங்கள். அதை விட மோசமானது நபியுடைய உலமாக்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்தது. அதுக்கு ஒரு சம்பவத்தையும் சொல்லுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள ஒரு தேள் ஒண்ணு கிடைச்சிருச்சு, தேள் கொட்டிடுச்சு. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த தேள் செத்து போயிருக்கும்னு சொன்னாங்க. ஏன்? உலமாக்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்தது. விஷம் தோய்ந்த ரத்தத்தை தீண்டி விட்டால் அந்த தேள் செத்து போயிடுச்சு.
உண்மையானவர்களே, இப்படி நபிமார்கள் உயர்ந்தவர்கள், நபிமார்களுடைய ஞானத்தை தாங்கியவர்களும் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய ரத்தமும் உயர்ந்தது, அவர்களுடைய உடைமைகளும் உயர்ந்தது, அவர்களுடைய மானமும் உயர்ந்தது. நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களை போல அல்ல, நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யுரீதுல்லாஹு லியுத்தஹிரக்கும் யா அஹ்லல் பைத், அஹ்ல பைத்துகளே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களே, நீங்கள் பரிசுத்தமானவர்கள், உங்களை பரிசுத்தமாகவே வைப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான். வலியுத்தஹிரக்கும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் நாடுகிறான். நபிமார்களுடைய ரத்தம் அவ்வளவு லேசானது அல்ல. ஏன் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய ஆட்சி காலத்திலே மக்காவிலும் மதீனாவிலும் அவருடைய ஆட்சி சரியில்லை என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நேரடியாக சொல்ல முடியல, நேரடியாக பேச முடியல. அவ்வளவு பெரிய அடக்குமுறையான ஆட்சி. வேற வழி இல்லாம யசீதுடைய ஆட்சிய வேற வழி இல்லாம சாபாக்கள்ல நிறைய பேர் போய், சரி போங்க நீங்களே ஆட்சி அமைச்சுக்கோங்க என்று பையத்து செய்து கொடுத்தார்கள். இவனும் அந்த பிரச்சனை கெடுபடி தாங்கல, வேற என்ன செய்ய முடியும்? இவனும் ஒரு உமர்நாயகத்துடைய மகன். உமர்நாயக் எப்படிப்பட்ட ஆளு? அவங்க மகன். நேர போனாங்க, நானும் எங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், நீங்களே ஆட்சி அமைங்க. ஏன் அவர்கிட்ட போய் வம்பு பண்ணணும்? வம்பு பண்ண முடியாது என்பதற்காக வேண்டி தேவையில்லாமல் மலையில மோதி நாம் மண்டையை உடைச்சுக்க கூடாது, எல்லா பித்னாவும் நடக்கும் என்பதற்காக வேண்டி சிலர்கள் பையத்தை செய்து கொடுத்தார்கள். அனுமதி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடுறதெல்லாம் கொன்றுவன என்ன செய்ய முடியும்? இதுதான் நடக்கும். பித்னாவுடைய காலம். பையத்தை செய்து கொடுத்தார்கள். சில பெண்களும் கூட, உமர் அபூபக்கர் நாயகத்துடைய மகள் ஆயிஷா அம்மா ஒண்ணு, அஸ்மா அம்மா நம்முடைய அக்கா, ஆயிஷா அம்மாவுடைய அக்கா அஸ்மா அம்மா, அவர்கள் எதிர்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவருடைய ஆட்சி சரியில்லை என்று வீட்டுல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் நேரம் கூப்பிட்டாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என் வீட்டுக்கு வரணும்னு. வர முடியாதுங்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு நான் வரணுமா? தேவையில்லை, நான் யாரு? வர முடியாதுட்டாங்க. அந்த ஆள் நேரம் வந்து அஸ்மா அம்மாவை தலையை குடித்து இழுத்து ரோட்ல தூக்கி போடுறாரு. எனக்கு நீ ஆதரவு தரணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, வீர மங்கை என்ன சொன்னாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால்கள் கல்லாபுகள், தஜ்ஜால்களும் பொய்யர்களும் வருவார்கள், 40 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுல நீ ஒருத்தன் சொன்னாங்க. கண்ணு முன்னாடி. ஏனென்றால் அந்த ரத்தம் இருக்கிறது சமரசம் செய்யாத ரத்தம். ஆட்சியை பார்த்து, பணத்தை பார்த்து ஆட்சி அதிகாரம் தந்து விடுவர் என்றால் மயங்கி விடக்கூடிய ரத்தம் அல்ல அது. பணத்தை பணம் கொடுத்தால் மயங்கி விடக்கூடிய ரத்தம் அல்ல. உயிரை விழுத்து விடுவோம் என்று சொன்னாலும் மயங்கி விடக்கூடிய ரத்தம் அல்ல அது. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதை எதிர்பார்க்க முடியாது. பணத்தை கொடுத்தோம்னா எல்லா உயிரை சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு உலகத்தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி சோதனைகளுக்கு நம்ம எல்லாம் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி நிர்பந்தமான சோதனைகளை விட்டு எல்லாம் பாதுகாக்கணும். இதே போல எப்படி அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லையோ, தவறான ஆட்சி முறையை எதிர்க்க வேண்டும். உயிரே போனாலும் பரவாயில்லை, தன் உயிரும் மாத்திரமல்ல தன் குடும்பத்தாருடைய உயிரும் போனாலும் பரவாயில்லை, நான் எதிர்ப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்காகத்தான் போனாங்க. சில பேர் ஏன் இவரும் அனுசரித்து போக வேண்டியதானே, அனுசரித்து போக வேண்டியதானே? இல்லை, போக தவறுகளை கண்டால் எங்குமே பொங்கி எழும் ஒரு நிகழ்வு. அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரத்தம் குத்துவாங்க. ரத்தம் குத்தி வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கு. ரத்தம் குத்தி வாங்குறதுன்னா உடம்புல ரொம்ப ரத்தம் அதிகமாயிடுச்சுன்னா, இன்னைக்கு கூட ஹிஜாமான்னு சொல்லிட்டு ரத்தம் எடுக்கிறாங்க, ஹிஜாமான்னு சொல்லி போட்டு. அதே போல அந்த காலத்திலே ஒரு கொம்பை வச்சு குத்தி ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை எடுத்து விட்டார்கள். எடுத்து அங்க நின்றுகிட்டு இருந்த அப்துல்லா இப்னு ஸுபைர், சின்ன பிள்ளைதான், அவங்கள கூப்பிட்டாங்க, வாப்பா. கூப்பிட்டு இதை யாருக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் இதை புதைச்சிருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இதுல கொடுத்து, எதுல கொடுத்தாங்க? ஒரு பொருளை பையில கொடுத்து, பாத்திரத்துல எதுல கொடுத்து, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இதை புதைத்து விடு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களும் சரிட்டாங்க.
நேரம் போனாங்க, திரும்பி திரும்பி பார்த்தாங்க, அதை குடிச்சிட்டாங்க. ரத்தம் ஹராமு, ரத்தம் ஹராமு, அது குடிக்கலாமா? ரத்தம் அசுத்தம், வெளியே எடுத்துட்டா அதை குடிக்கலாமா? என் தனி கேள்வி. அது குடித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா புதைச்சிட்டியா? ஆமா யார சொல்லலாம், யாரு கண்ணையும் படாம நான் புதைச்சிட்டேன்னாங்க. அப்படி எங்கப்பா புதைச்ச? யாரு கண்ணையும் படாத அளவுக்கு போது எங்க புதைச்ச? எனக்கு அந்த மாதிரி இடமே தெரியல, குடிக்கிறதுதான் வழி, நான் குடிச்சிட்டேன்னாங்க. எப்படி ரத்தம் சாப்பிடுறது ஹராம் இல்ல, நீ ஹராமு செஞ்சிட்டியப்பான்னு கேட்கல, உனக்கு நரகம் ஹராமுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் புனிதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசுத்தம் இல்லாதது, அது உயர்வானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீரை ஒரு அம்மா குடிச்சாங்க, உனக்கு வயிற்றவலியே வராது, ஹராமுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நாம சிறுநீர் ஆடையில பட்டா கழுவணும், அதோட தொழுக கூடாது. நம்ம சட்டம், நம்ம சிறுநீர், ஆடு மாட்டுடைய சிறுநீர் பட்டா கழுவணும், கழுகுலாம் தொழுக கூடாது. பச்சை புள்ள, சின்ன புள்ள, அந்த புள்ளையுடைய சிறுநீர் பட்டாலும் கழுவணும். ஆம்பளை பிள்ளையா இருந்த தாய்ப்பால் மட்டும் குடிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் சாமி மதுகபில் சொல்லுவாங்க, இல்ல அது தண்ணியை தொடுத்துக்கிட்டா போதும், அது கழுக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாய்ப்பால் மட்டும், நீங்க எங்கேயும் தாய்ப்பால் மட்டும்லாம் கொடுக்கறது இல்லை. தாய்ப்பாலோட எப்படியாவது தண்ணி கொடுப்பாங்க, கற்கண்டு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்கத்தான் செய்யறோம். அதனால இப்பெல்லாம் செல்லாது அந்த சட்டம். நம்முடைய சிறுநீர் அசுத்தம், நம்முடைய ரத்தம் அசுத்தம் ஹராமு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீரும் அவங்களுடைய ரத்தமும் புனிதமான, அதை குடித்தார்கள். அதோடு இது நமக்கு செய்தி அல்ல, அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. வயலுல் லக்க மினன் நாஸ் வயலுல் லின்னாஸி மின்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து. நீ ரத்தத்தை குடிச்சிட்ட, அது ஏன் ரத்தத்தை நீ குடிச்சிட்ட, ஒன்னால மக்களுக்கு ஆபத்து வரும், மக்களால உனக்கு ஆபத்து வரும் சொன்னாங்க. சும்மா சொல்லல, ஒன்னால மக்களுக்கு ஆபத்து, நீ மக்களை சும்மா விட மாட்ட, அவர்கள் தவறு செய்தா நீ தட்டி கேட்டுக்கிட்டே இருப்ப. ஆனா நீ தட்டி கேட்கும்போது அவங்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்கப்பா. உன்னை அவர்களால் உனக்கு ஆபத்து இருக்கிறது, உன்னால மக்களுக்கு ஆபத்து இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்கல காதல்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது என்ன அது? அதனால அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அந்த கொடுங்கோல் ஆட்சியை எப்படி ஹுசைன் நாயகம் அவர்கள் எதிர்த்தார்களோ அதே போல அவர்களும் எதிர்த்தார்கள். ஹுசைன் நாயகம் அவர்கள், ஹசன் நாயகம் அவர்கள், அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் எந்த ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்தார்களோ அந்த ரத்தத்தை குடித்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எடுத்தார்கள். கடைசியில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட போருக்கு போறாங்க. போர் கண்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது உம்மாட்ட வந்து சொல்றாங்க, அஸ்மா அம்மாவுடைய மகன் தான் எங்க, யாரு? அவங்க அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. உம்மா போருக்கு போறேன். அதுக்கு என்ன போருக்கு போன போயிட்டு வா, ஏன் அது மாதிரி சோகமா போறீங்கப்பா? இல்லம்மா, போர்ல என்ன கொன்றுவாங்கன்னு தெரியும், அது நல்லது தானே. அம்மாக்காரங்க சொல்றாங்க. எந்த அம்மாவா சொல்லுவாங்களா? அம்மாக்காரன் ஷஹீதுப்பா, போப்பா. இல்ல, கொல்றது மட்டும் இல்ல, என் உடம்பு அப்படியே துண்டு துண்டா போட்டுவாங்கன்னு கவலையா இருக்கு. அட படுத்துக்கிட்டு போத்துனா என்ன, போட்டுக்கிட்டு படுத்தா என்னப்பா, போப்பா, ஷஹீதுன்னு முடிஞ்சாச்சு, வெட்டுனா வெட்டிட்டு போறான், வேலையை பார்த்துட்டு போப்பான்னா. தாய், பெத்த தாய், இவ்வளவு அந்த அளவுக்கு இறக்கமில்லாத தாய் நினைச்சிடக்கூடாது. ஷஹாதத்து மரணம், இதுக்கெல்லாம் உங்க அங்க கூடி இருக்குப்பா, போப்பான்னா. அதே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அவளை பொண்ணு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பொண்ணு மரத்திலே தொங்க விட்டு விட்டார். மரத்தில தொங்க போட்டாரு. அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டே இருக்குது. எங்க பதிக்க சொன்னார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே புதைக்கப்படுகின்ற பூமியில. எப்போ? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதானதற்கு பிறகு. யோசிச்சு பாக்க, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ரத்தத்தை குடிச்சாங்க. அந்த ரத்தம் எங்க பதிவாகுது? அந்த ரத்தம் உரையல, உடனே நிக்கல, அது வடித்து கொண்டே இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம். அப்போ வந்து சொல்றாங்க, இவரும் ரலியல்லாஹு தஆலா தூக்கிலே தொங்க போட்டிருக்கிறாங்க, ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. எப்ப நான் தான் சொன்னேன், அவன்கிட்ட போய் ஏன் மோதணும்னு கேட்டானே, விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானப்பா, ஏன்பா சமரசம் இல்லாம நடந்துகிட்டீங்க அப்படின்னு யார் சொல்றா? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவங்க சொல்றான். ஜனாசாவை பார்த்து, ஜனாசா கேட்குமா?
கேட்காது நம்ம சொல்லுவோம். அவர்கள் பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து பேசினார்கள். அஸ்மா அம்மா வர்றாங்க. ஜனாசா மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது. அஸ்மா அம்மா வருகிறார்கள். ஏன் வீரர்கள் இறங்க மனம் இல்லையோ? மேலேயே தொங்கிட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் கீழே இறங்க வேண்டியது தானே. எவ்வளவு பெரிய வீரத்தாய்! எதுக்கு சொல்றனா சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்தை குடித்தவர்கள் கூட அந்த உணர்வு இருக்கும். தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்காமல் விடமாட்டார்கள். தன் மரணமே வந்தாலும் சரி, தன் உயிர் போனாலும் சரி, தன் உடைமைகள் எல்லாம் போனாலும் சரி, எது போனாலும் கவலைப்பட மாட்டார். அப்பேற்பட்ட மேதைகள் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்வாக வைத்திருக்கிறார். இதே மாதிரி தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா செய்தார். அதனால்தான் அவங்களை எல்லாம் கொண்டாடினாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க. அஹ்லுல் பைத்துகள் பெரியவர்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களை மதித்தார்கள். அவங்க கிடைச்சா பெரிய பொக்கிஷம். ஆனா மரியாதையை நடத்தி போயிடணும். மரியாதை குறைவாக நடந்து விட்டால் நம்மளுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்கள், அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் அஹ்லுல் பைத்துகளை கண்டால் அஹ்லுல் பைத்துகளை பார்ப்பது மரியாதை, நமக்கு பாக்கியம். அது அவர்களை கண்டால் அவர்களிடத்தில் துஆ வாங்கிக் கொள்வது, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய